கேவலமா இருக்கு. இந்தியன் ஒன்னு நான் நிறைய வாட்டி சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன். யாருமே பார்க்க முடியாது. எல்லாருமே ஃபோன் வச்சு நோண்டிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. யாருமே படம் பார்க்கல. பாதியில எந்திரிச்சு போயிடலாம் தான் பார்த்தோம். ஓவரால் படம் வேஸ்ட். அதோட அந்த சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. சாங் இருக்கா இதுல? சாங் இருக்கா? இல்ல இல்ல அது சாங் மாதிரியே தெரியலைங்க. அசிங்க கேவலப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இந்தியனை கூப்பிட்டு வச்சு அடிச்சு விரட்டி அடிக்கிறாங்க. அது கேவலமாக தான் இருக்கு. படம் ரொம்ப சுமார் தாங்க. ஆமாம், வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லணும். சங்கர் படம் மாதிரியே இல்லை. 4 விரல். சாரி, உங்களுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் இருக்கு. 4 விரல். எனக்கு தெரிஞ்ச அந்த 6 பேக்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிச்சிருந்தாருன்னா அந்த ஸ்கின் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி படம் நல்லா பார்க்குற மாதிரியே இல்லை. எந்திரிச்சு வந்துடும். எங்கள் வீட்டில் பாதியில் எந்திரிச்சு போயிடலாமான்னு கூப்பிட்டாங்க. என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? அதான் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. காசு கொடுத்து வேஸ்ட்டு தான். நல்லாவே இல்லை. இல்லை இல்லை இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை. அடுத்தடுத்து இந்தியன் மாதிரி இல்லை. பிரம்மாண்டம் இருக்கு. ஆனால் படம் நல்லா இல்லை. ஆமாம் இல்லை இல்லை நல்லாவே எனக்கு பிடிக்கல. எங்கள் வீட்டில் கமலஹாசன் ரசிகர் அவங்களுக்கே பிடிக்கல, போலான்ட்டாங்க. பாதி கிளைமேக்ஸும் சுத்தமாக நல்லாவே இல்லை. படமே இல்லை, கிளைமேக்ஸே இல்லை. அடுத்தது வருதுன்றாங்க, பார்ப்போம். அதெல்லாம் கிராஃபிக்ஸாக இருக்கும், ஒரிஜினல் இருக்காது. மேக்கப் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சுத்தமாக விரும்பி வந்தோம். ஆனால் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு இந்தியன் திரும்ப வந்திருக்கிறாரு, ஒய்ஃபை போய் பார்ப்போம், இல்லை பையன் இறந்த இடத்த போய் பார்ப்போம். அதெல்லாம் காட்டவே இல்லை. ஆமாம், இந்தியனை இவங்களா கூப்பிடுறாங்க, அப்புறம் இந்தியன் அவங்களா போக சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவே இருக்குது. கண்டுறாங்க. அதான் பிடிக்கவே இல்லை. சுத்தமாக நல்லாவே இல்லை. வேஸ்ட். அசிங்க கேவலப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. இந்தியனை கூப்பிட்டு வச்சு அடித்து விரட்டி அடிக்கிறாங்க. அது கேவலமாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ பிடிக்கல, நல்லா இல்லை. ரொம்ப எவ்வளோ பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்தோம், அவ்வளோ நல்லா இல்லை. படம் நல்லா இல்லை. பார்க்குற மாதிரியே இல்லை. எந்திரிச்சு வந்துடும். எங்கள் வீட்டில் பாதியில் எந்திரிச்சு போயிடலாமான்னு கூப்பிட்டாங்க. என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? அதான் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே தானே இருக்குது. அப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லியா தெரியணும் மக்களுக்கு? வீட்டில் யார் ஆரம்பிக்கிறது? பசங்க காமிச்சா குடும்பம் சீரழியுது. அது அவங்களுக்கா புத்தி வந்து திருந்தணும் இல்லையா? இதெல்லாம் சொல்லி திருந்துறதா? அதான் நடக்குது. ஊழலில் தானே எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் தான் ஃபுல்லாக வராரு. கமலஹாசன் ஒரு 10 சீன் வராரு, அவ்வளோதான். ஆமாம், படம் ஒரு 20 நிமிஷம் இருந்தால் கமலே வராரு. ஆமாம், 80 வயசு நடிக்கும் போது, அதாவது இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் அவருக்கு 80 வயசு நடிக்கும்போது, அதில் நடிக்கும்போது நின்றுட்டு தான் கத்தி வச்சு குத்துவாரு. ஆமாம், பறந்து குத்துறாரு. அவ்வளோ ஒன்றும் ஃபைட் ஒன்றும் போடலை. முடியாதுல, வயசாகுதுல்ல பாவம் அவருக்கும், இல்லையா? உண்மை தானே. அதான் சும்மா அப்படி காமிக்கிறாங்க. சரின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறது? காசை கொடுத்துட்டுமே உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டோம். தேடா அது என்னமோ பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், முடிஞ்சா பார்ப்போம், இல்லாடி இல்லை. அவ்வளோதான். சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் கமலஹாசன் படம்னா பார்ப்பாங்க, அதுக்காண்டி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. படம் ஒன்றும் நல்லா இல்லை, எவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாருமே ஃபோன் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர், நானே பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ஃபோனை வச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. படமே நிறைய பேர் பார்க்கல. எல்லாருமே ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருந்தாங்க. நானே பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கே எரிச்சலாக தான் இருந்துச்சு. போகலாம் தான் இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒன்றும் சொல்கிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்தியன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தோமோ இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. எந்திரிச்சு போயிடலாம், என்ன இப்படி இருக்கே அப்படின்னு போச்சு. இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணியும் பார்க்க முடியலையே. இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. படம் பார்க்க முடியல. நிறைய பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கம் பண்ணியிருப்பாங்க. சங்கர் படம்னா என்ன சொல்ல முடியும்? பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்க்க முடியல. யாருமே பார்க்க முடியாது. எல்லாருமே ஃபோன் வச்சு நோண்டிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. யாருமே படம் பார்க்கல. பாதியில எந்திரிச்சு போயிடலாம் தான் பார்த்தோம். இருக்கு ப்ரோ. என் ஆஃபீஸ் டீம் இவங்கெல்லாம் நாளைக்கு என்ன சம்மடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ், அதனால நான் ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன் நாளைக்கு. நாளைக்கு ஆஃபீஸ் லீவ். இதனால எங்க சிஇஓ இவர் தான். வாங்க எங்க சிஇஓ இவர் தான். என் அண்ணன் சம்மடி அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரு எங்க எம்டி, அவரும் எங்க அடிக்கிறேன்னு இருக்காரு. வர்மக்கலையா? அது யூஸ் பண்ணலாமே, தெரிஞ்சா எல்லாருமே யூஸ் பண்ணலாமே. அதுவும் என் ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்க வேண்டியது இருக்கு. எங்கள் ஆஃபீஸில் ஒரு இந்தியன் தாத்தா இருக்காங்க. கேவலமாக இருக்கு. இந்தியன் ஒன்னு நான் நிறைய வாட்டி சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அதோட அந்த சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. சாங் இருக்கா இதுல?
சாங் இருக்கா? இல்ல 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 அது சாங் மாதிரியே தெரியலைங்க. 4 விரல். சாரி, உங்களுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் இருக்கு. 4 விரல். எனக்கு தெரிஞ்ச அந்த 6 பேக்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிச்சிருந்தாருன்னா அந்த ஸ்கின் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அது ஒர்க் அவுட் பண்ணிருக்காரா? எனக்கு இன்னும் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே இல்ல. எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல. வேர்ஸ்டா இருக்குன்னு சொல்லியாச்சு. சிம்பிள். டைம் வேஸ்ட். லீடு கொடுத்துருக்காங்க. காஜல் அகர்வால் வராங்க. எனக்கு இது எப்படி ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து திருப்பி போறாங்களான்னு தெரியல. எப்படி இதுல லிங்க் வருதுன்னு தெரியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட்ல சுகன்யா, இப்ப காஜல் அகர்வால். ஐ டோன்ட் நோ. ஓகே, தாத்தாவை பார்த்தா எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா தாத்தாவை ஓட விட்டுருக்காங்க. எவ்வளவு நேரம் அந்த பேட்டரி நிக்குதுன்னே தெரியல ப்ரோ. ஃபுல் சென்னையை சுத்திட்டாரு, பேட்டரி நின்னுட்டு இருக்கு. எப்படி அது? விவேக் ஏஐல யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. யா, தட் இஸ் ஓகே. விவேக் சித்தார்த் ஆக்டிங் இஸ் as usual. தட் இஸ் ஓகே. இடையில ரஹ்மானோட பிஜிஎம் வரும்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு இடத்துல தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். எனக்கு ஐடியா இல்ல, பட் ஒரு இடத்துல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ரஹ்மானோட பிஜிஎம். கம்பேக் இந்தியா, கோ பேக் இந்தியா. கம்பேக் இந்தியா இஸ் குட். கோ பேக் இந்தியா வர வச்சு அனுப்புறாங்க. அவரை கேளுங்க. தாத்தா வராரு, கதற போறாரு. தாத்தா வந்தாரு, அழுது வச்சுட்டு போனாரு, அழ வச்சுட்டு போனாரு எங்களெல்லாம். படம் ரொம்ப சுமார் தாங்க. ஆமாம், வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லணும். சங்கர் படம் மாதிரியே இல்லை. வழக்கமாக அவரோட படம்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கு. ஒரு கதையாக இல்லாமல் கசகசன்னு இருக்கு. நிறைய பீப்புள்ஸை போட்டு ஒரே கச்சன்னு பண்ண மாதிரி இருக்கு. நீட்டாக இல்லை. மொத்தத்தில் படம் ஏன்டா வந்து பார்த்தோங்கிற ஃபீலிங் தான் இருக்கு. அதில் தாங்க, அதை அடிச்சுக்கவே முடியாது. இந்தியன் தான். அது அந்த படத்தோட இதை வச்சு தான் இங்கே வந்தோம். கடைசியில் பார்த்தா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பார்ப்போம் 3ஆவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெய்லர் பார்த்தா நல்லா இருக்கு. ஓகே, அதாவது நல்லா வருதா பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் ஒன்றுமே இல்லை, கசகசன்னு இருக்கு. பசங்க வேணா கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்க, நமக்கெல்லாம் அது செட் ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவல் டைம் தான். எனக்கு அப்படி தோணலை, ஓகே தான். பட்டு சுமாராக இருக்குது மொத்தத்தில். ஆமாம், ஏன் வந்து பார்த்தோன்ற மாதிரி தான் இருக்குது. 6 பேக்கு ஓகே தான், அது அவரோடது மாதிரி இல்லை. ஆனால் நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக சிஜி ஒர்க் தான் அதிகம். ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்தியன் தலைமை அங்கே வச்சு பார்த்தோம், இந்த படத்தில் எல்லாரும் அடித்து அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆமாம், அப்படிதான். ஆமாம், கமலை அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப அன்னெசரி சீன்ஸ் அது. ஆமாம், அவருக்கான அவர் நடித்த படம் மாதிரியே இல்லை. அவர் தேவையே இல்லை இந்த இடத்துக்கு. சொல்ல போனால் இதுக்கு ஒரு சின்ன கேரக்டரில் யாரையாவது போட்டிருக்கலாம். ஓகே, அவர் கேரக்டர் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய ஹீரோ, ஆனால் இதில் கொஞ்சம் சுமாராக தான் சைடில் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓவரால் படம் வேஸ்ட், அவ்வளோதான். அதான் தேட்டரில் வந்து பார்க்கணும் கட்டாயம் எல்லாரும். இந்தியனோட கரெக்ஷன்லாம் திருத்துறதுக்காக படம் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் ஒரு தரம். நல்லா இருக்கு. லென்த்தியாக இருக்குது கொஞ்சம், அவ்வளோதான், வேற ஒன்றும். நிறைய பேர் படம் நல்லா இல்லைங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியனை விட இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதனால தான் அந்த எதிர்பார்ப்போட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சூப்பர் சூப்பர். கமல் சார் தான் இந்த படத்துக்கு முக்கியமாக. பரவாயில்ல. பாட்டு ஒன்றும் மனசில் நிற்கலப்பா. அதெல்லாம் நல்ல சாங்ஸ் இல்லைங்க, எல்லா சாங்ஸும் நல்லாயிருக்கும். இதில் எந்த சாங்ஸும் மனசில் நிற்கலை. ஓவரால் மியூசிக் டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அவ்வளோதான், நல்லா இல்லை, அவ்வளோதான்.